அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கரா ஜோதிட முறையில் ஜாதக ஆய்வு பகுதி 2ங்க. முதல் பாகத்தில் ஒரு ஜாதகருக்கு லக்கண கொடுப்பினையை எவ்வாறு ஆய்வு செய்வது, மேலும் நடக்கக்கூடிய தசா கொடுப்பினை லக்கணத்திற்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இல்லை நடுநிலைமையாக இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது. மூன்றாவது நகரும் சந்திரன் அப்படிங்கிற விடயத்தை ஆய்வு செஞ்சதை பற்றி முதல் காணொளியில் பார்த்தோங்க. அதோட தொடர்ச்சி காணொளி இதுவே. இந்த காணொளியில் ஒரு தசை கொடுப்பினையை பற்றி இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கலாம். இப்பொழுது ஒரு தசை கொடுப்பினையை நம்ம ஆய்வு செய்யும்போது தசா நடத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஏதாவது பாவ புத்திநாதனாக வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கணுங்க. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு 12 டிசம்பர் 2013 டிசம்பர் 2029 வரைக்கும் குரு தசை நடக்குதுங்க. அப்போது இந்த குரு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு ஏதாவது பாவ கொடுப்பினையை தீர்மானிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகருக்கு குரு அப்படின்ற கிரகம் 6 மற்றும் 12 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வந்திருக்காரு. எனவே குரு கிரகம் இந்த 6ஆம் பாவ கொடுப்பினையும் 12ஆம் பாவ கொடுப்பினையும் தீர்மானிக்கும். அப்போது தசா நடத்தக்கூடிய கிரகம் ஏதாவது பாவ புத்திநாதனாக வந்திருந்தா அது பாவ கொடுப்பினையும் ப்ளஸ் கிரக கொடுப்பினையும் அந்த தசையில் தரவல்லது. ஒருவேளை தசா நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவத்துக்கும் புத்திநாதனா வரல அப்படின்னா அது பாவ கொடுப்பினையை தர இயலாது. அது அந்த தசை நடத்தக்கூடிய கிரக கொடுப்பினையை மட்டுமே, தசா கொடுப்பினையை மட்டுமே தரவல்லது. உதாரணத்துக்கு இந்த ஜாதகருக்கு இந்த குரு அப்படின்ற கிரகம் 6 மற்றும் 12ஆம் பாவ கொடுப்பினையும் செய்யும், மற்றும் அந்த குரு அப்படின்ற கிரகம் தன்னகத்துக்குள்ளே வச்சிருக்கிற அந்த தொடர்புகளை தசா கொடுப்பினையும் சேர்த்து தரப்படுதுங்க. இப்போ முதல்ல அந்த குரு திசை இந்த ஜாதகருக்கு பொதுவாக என்னென்ன பண்ண காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோம். அதற்கு பிறகு அந்த 6ஆம் பாவ கொடுப்பினையும் 12ஆம் பாவ கொடுப்பினையும் எப்படி பாஸ்கரா ஜோதிடத்தில் உள்விளைவாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதலில் இந்த குரு அப்படின்ற கிரகம் என்ன நட்சத்திரம், என்ன உபநட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க, இந்த குரு அப்படின்ற கிரகம் சுக்கிரனோட நட்சத்திரத்திலும் ராகுவோட உபநட்சத்திரத்திலும் இருக்கின்றார். இந்த குரு 6 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு. குரு நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் 3ஆம் பாவ புத்திநாதனாக வந்திருக்காரு. குரு நின்ற உபநட்சத்திராதிபதி ராகு 2, 5, 8 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வந்திருக்காருங்க. இதை இயல்பாகவே வரிசைப்படுத்தி நம்ம தசை குறியாட்டிகளை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது என்ன கிரகம் வேணுமோ அந்த கிரகத்தை கிளிக் பண்ணிக்கணும். ப்ளஸ் அந்த வரிசைப்படுத்துறத எந்த பாவத்திலிருந்து வரிசைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குங்க. இங்கே முதலில் இந்த குரு தசை லக்கணத்திற்கு என்னென்ன விளைவுகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த குரு அப்படின்ற கிரகத்தை கிளிக் பண்ணிவிட்டு அது லக்கணத்திற்கு என்னென்ன விளைவுகளை தரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம குறியாட்டிகளை வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு தசை அப்படிங்கிறதுங்க 2, இந்த குரு திசை அப்படிங்கிறது 2, 3, 5, 6, 8, 12 அப்படிங்கிற குறியாட்டிகளை வச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது 2க்கு விருத்தியாகவே செயல்படும். அது தன்னிச்சையாக இயங்க இயலாது. அதே போன்று 6ஆம் பாவம் என்பது 5க்கு விருத்தி பாவமாக செயல்படும். அது தன்னிச்சையாக 6 அப்படிங்கிற கொடுப்பனை 6 அப்படிங்கிற பாவத்தை செய்ய இயலாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 3ஆம் பாவம் 2க்கு விருத்தியாக செயல்படும், 6ஆம் பாவம் 5க்கு விருத்தியாக செயல்படும். அப்போது இந்த குரு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு 2, 5, 8, 12 அப்படிங்கிற குறியாட்டிகளை வச்சிருக்கு. ஒரு இயல்பாகவே ஒரு மனித வாழ்க்கைக்கு நம்ம அனைத்தையும் எடுத்து ஆராயணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. முக்கியமான ஒரு சில விடயங்களை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பார்க்கும்போது முதல்ல நடக்கக்கூடிய திசை ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு எவ்வாறு இருக்கு, ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆயுளுக்கு இந்த குரு திசை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இந்த 8, 12ஆம் பாவங்கள் திசையில் வர்றனால இங்கே ஒரு சிக்கல் சிரமத்தை ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு காட்டுதுங்க. மேலும் திசை 2ஆம் பாவத்தை வச்சிருக்கிறதுனால அது லக்கணத்தை விருத்தி பண்ணிடும். அதனால இந்த திசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஆயுளுக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி தசை 8, 12 அப்படிங்கிற பாவத்தை காட்டுறதுனால
இந்த தசை அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறதையும் காட்டுதுங்க நம்மளுக்கு. அப்போது இந்த தசை ஆயுளுக்கு நல்லா இருக்கு, ஆரோக்கியத்துக்கு சரியில்லை. மேலும் இந்த திசை பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே திசையில் 2ஆம் பாவமும் குறியாட்டுது, ப்ளஸ் 5ஆம் பாவமும் குறியாட்டுது, ப்ளஸ் 8 12ம் குறியாட்டுது இல்லைங்களா? அப்போ இந்த திசை அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு பெருசாக சிறப்பில்லை அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு உறவு நிலைகளுக்கு இந்த திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு திசை 12ஆம் பாவத்தை காட்டுவதால் ஜாதகர் பெருசாக யாரோடும் ஒத்துப்போக முடியாது. அதனால இந்த திசை அப்படிங்கிறது சமூக உறவுகளுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் பெருசாக சிறப்பில்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. அப்போது ஒரு திசை அப்படிங்கிறது ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, கணவன் மனைவி உறவு, கௌரவம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு ஜாதகர் இந்த திசையில் எப்படி இருப்பார், நல்லா கௌரவமாக இருப்பாரா, இந்த மாதிரி இருப்பார்னு பார்க்கும்போது, திசை அப்படிங்கிறது 5 8ஆம் பாவங்களை காட்டிருச்சுனாலே அவருக்கு கௌரவ பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம்ங்க. ஒரு மனிதன் நல்லா கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா 1 10ஆம் பாவம் தான். அப்போ நடக்கக்கூடிய திசை லக்கணத்திற்கு எதிர்மாறான 8ஆம் பாவத்தையும் காட்டுது, 10ஆம் பாவத்துக்கு எதிர்மாறான 5ஆம் பாவத்தையும் காட்டுது இல்லைங்களா? அப்போ இந்த திசையில் ஜாதகர் நல்லா மதிப்பு மரியாதையோடு இருக்க இயலாது, ஒரு மலுமட்டையாக போயிடணும், வேறு வழியில். தசை 5 8 காட்டுச்சுனாலே நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ கௌரவத்துக்கும் இந்த திசை சிறப்பில்லை அப்படிங்கிறத காட்டுது. ஒரு பொதுவான விடயங்களுக்கு திசை இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்குதுங்க. இன்னும் நம்ம ஆழமாக போய் ஆய்வு செய்யும்போது இந்த திசை 2 5 8 12 அப்படிங்கிற குறியாட்டியில் வச்சுருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல 8 12ஆம் பாவங்களே ஒரு ஜாதகருக்கு லக்கணம் சார்ந்து தீமை செய்யக்கூடிய பாவம். அது இந்த திசையில் இருக்குது. அந்த 8 12 எதன் ரீதியாக செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல 2ஆம் பாவமும் இந்த இடத்துல 8 12 தொடர்பு உள்ளது அப்படிங்கிற பொருள், இங்கே 5ம் 8 12 தொடர்பு உள்ளது அப்படிங்கிற பொருளில் வருங்க. அப்போது இந்த திசை 2 8 12 அப்படிங்கும்போது அந்த 2ஆம் பாவத்தையும் பாதிக்கும், 5 8 12 அப்படிங்கும்போது அந்த 5ஆம் பாவத்தையும் பாதிக்கும். அப்போ 2ஆம் பாவம் அப்படிங்கிறது உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு பாஸ்கரா ஜோதிடத்தில் ஒரு காரகம் இருக்குங்க. அது என்ன உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல்னா, உதாரணமாக நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், இல்லை யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்கிறாரு. அப்போது வெளிப்புற சூழலிலிருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோமோ, அது உணவாவோ இல்லை ஒரு செய்தியாவோ இல்லை ஒரு உணர்வாவோ, அது அனைத்திலும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குது. இந்த 2ஆம் பாவ கொடுப்பனை வீக் ஆயிடுது அப்படிங்கிறீங்க. அடுத்து 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய பேச்சு, பார்வை திறன் அதெல்லாம் குறிக்கும். இப்போது இந்த இடத்துல 2 8 12 தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருக்கு பார்வை திறன் மற்றும் பேசும் திறன் அல்லது பேச்சினால் பிரச்சனை அப்படிங்கிறதையும் இந்த திசை காட்டுது. மேலும் 2ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொள்ளும்போது பொருளாதார சிக்கலினால் ஜாதகர் துன்பம் துயரத்துக்கு ஆட்படுவார் அப்படிங்கிறதையும் காட்டுதுங்க. அப்போது அங்கே 2ஆம் பாவத்தில் உள்ள லக்கணம் சார்ந்த அனைத்தும் இந்த திசையில் பிரச்சனைக்குரியது. அடுத்து 5ஆம் பாவம் 8 12 தொடர்பு உள்ளது இல்லைங்களா? அப்போ அந்த 5ஆம் பாவம் குறிப்பிடக்கூடிய லக்கணம் சார்ந்த அனைத்து விடயங்களுமே இந்த திசையில் சற்று பாதகமாகவே இருக்கும். 5 அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஆழ்ந்த அறிவை குறிக்கும், ஒரு மனிதனோட இதயத்தை குறிக்கும், இரத்த நாளங்களை குறிக்கும், பிறரை திருப்திப்படுத்துவதை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும், கலைகளை குறிக்கும். அப்போது இந்த நபருக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறதையும் காட்டுது. மேலும் இதயம் சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம், இரத்த அணுக்கள் சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம். இதே பெண்களாக இருந்தால் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம், கர்ப்பம் தரித்தல் சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம். அந்த 5ங்கிறது 7க்கு 11ஆம் பாவமாக வருது இல்லைங்களா? 5ஆம் பாவம். அப்போது இந்த 5 அப்படிங்கிறது லக்கணத்திற்கு 5ஆகவும் 7க்கு 11ஆகவும் செயல்படுவதனால பிறரை நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இயல்பான 5ஆம் பாவ காரம்னா காதல் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ காதல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஆப்போசிட் பர்சனை நல்லா என்டர்டெய்னிங்காக ஜாலியாக வச்சுருக்கணும். அப்போ இந்த தசை 5 8 12 காட்டும்போது நம்ம எதிர்பாலரை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ அந்த காதல்லையும் பல சிக்கல் சிரமங்களை சந்திக்க நேரிடும். அப்போது இங்கே தசை 8 12ஐயும் காட்டுது, 2 5ஐயும் காட்டுறதுனால இந்த 8 12 அப்படிங்கிற பாவம் அந்த 2 5 அப்படிங்கிற பாவங்களுக்கு லக்கணம் சார்ந்து வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற பொருளுங்க. இப்போ இதே மாறுபட்ட
தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தசை 2, 5, 8, 12 காட்டுது இல்லைங்களா? இப்போ 5 அப்படிங்கிறது ஆழ்ந்த அறிவை குறிக்கும். 2 அப்படிங்கிறது நம்ம உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளலை குறிக்கும். இந்த இடத்துல தசை 2, 5, 8, 12 குறிக்குது. அப்போ 2ங்கிறது முன்னாடியே பார்த்த மாதிரி உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எந்த மாதிரியான விஷயங்களை உடல் அதிகமாக ஏற்றுக்கும் அப்படின்னா, 8, 12 அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான பாவம் இல்லைங்களா? அப்போது இந்த ஜாதகருக்கு இந்த திசையில் நல்ல விஷயங்களை குயிக்காக அவர் கண்ணுக்கும் படாது, அவரால் புரிஞ்சுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஆனால் ஒரு தீய விஷயங்களை அவர் கண்ணுக்கு அதிகமாக படும், டக்குன்னு அவர் அதை உள்வாங்கிக்குவார். எக்ஸாம்பிளுக்கு ஜாதகரை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னா அவருக்கு அது பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டார், புலப்படாது. ஆனால் அவரை பற்றி சின்ன ஏதோ ஒரு நெகட்டிவ் சொன்னோம்னா ஈஸியாக அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அப்போது இங்கே உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை பூரா அவர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது பொருள். மேலும் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆழ்ந்த அறிவை குறிக்கும் இல்லைங்களா? அப்போது எந்த மாதிரியான விஷயத்தில் ஜாதகர் ஆழ்ந்த அறிவோடு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தசை 5, 8, 12 காட்டுறதுனால 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செயல், பிறரை கொடுமைப்படுத்தல், வதை செய்தல், ஏமாற்றுவது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 8ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்னா சட்டமுரணான விஷயங்கள், ரகசிய நடவடிக்கைகள், பதுக்கல், கடத்தல், அந்த மாதிரியான விஷயம். இப்போது இந்த ஜாதகருக்கு எது சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவு இந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள்லேயே இருக்கும். அந்த 8ஆம் பாவ விஷயத்திலும் 12ஆம் பாவ விஷயத்திலும் தான் இந்த ஜாதகருக்கு ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்போது இந்த 2, 8, 12ஓடு செயல்படும் போது இப்படி தாக்கத்தை கொடுக்கும். 5, 8, 12ஓடு செயல்படும் போது இப்படி தாக்கத்தை கொடுக்கும். உதாரணமாக இந்த ஜாதகர் ஒரு ஜோதிடராக இருக்கிறாரு. அப்போது திசையில் 2, 5ஆம் பாவம் காட்டும்போது ஜோதிடத்துறையின் ரீதியாக நம்ம ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். எந்த மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அவர் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2, 5ஆம் பாவம் ஜோதிடத்துறையில் நம்ம சம்பாதிக்கிறது காட்டுது. அது 8, 12 இருக்கிறனால ஒரு நெகட்டிவான கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து தான் இந்த ஜாதகர் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காட்டுது. இதுக்கு முன்னாடி சொன்னா இல்லைங்களா, சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்கிறது, அந்த மாதிரியான நபர்கள் இந்த ஜாதகருக்கு கிளைண்ட்டாக இருந்தால் இவர் அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம். மேலும் அந்த மாதிரியான சிக்கல் சிரமங்கள் நிறைந்த நபர்களைத்தான் இந்த ஜாதகர் இந்த திசையில் ஜோதிட வாடிக்கையாளராக வைத்திருக்கவும் முடியும் அப்படிங்கிறது பொருள். மேலும் வரக்கூடிய கிளைண்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப நேர்மாறான கிளைண்ட்டாக இருக்க மாட்டாங்க, எதிர்மாறான கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே 5, 8, 12ஓட தொடர்பு கொள்றதுனால ஜாதகரை சோதிக்கக்கூடிய கிளைண்ட்டாக இருப்பாங்க. மேலும் ஜாதகரை சட்ட சிக்கலில் மாட்டி விடக்கூடிய கிளைண்ட்டாக இருப்பாங்க. அப்போது ஜாதகரும் வரக்கூடிய ஜாதகம் அவ்வளோ எளிமையான ஜாதகமாக இருக்காது, கொஞ்சம் கடுமையான ஜாதகமாக இருக்கும். அப்போது ஒரு திசை அப்படிங்கிறது வெறும் 8, 12 காட்டிருச்சு, 2, 5 காட்டிருச்சு அப்படிங்கிறதோட அந்த பாவங்கள் எப்படி எல்லாம் தனக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சு செயல்படுது அப்படிங்கிறதான் பொருளுங்க. இந்த மாதிரி பலவிதமான காம்பினேஷனில் நம்ம ஒரு திசை என்னென்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத ஜாதகரோட கேள்விக்கு தக்கவாறு நம்ம எடுக்க இயலும். அப்போது இங்கே நடக்கக்கூடிய குரு திசை அந்த கிரக காரகத்தை இப்படியெல்லாம் வழங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அந்த 8, 12ஆம் பாவங்கள் நடக்கக்கூடிய திசையில் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, குரு திசை நடக்குது, குரு நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன், நின்ற உப நட்சத்திராதிபதி ராகு இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த குரு அப்படிங்கிறது ராகுவோட தொடர்பு வச்சிருக்கு, அதனால 6, 8, 12 ஆப்ரேட் ஆகும். மேலும் அந்த ராகு அப்படின்ற கிரகமே 8ஆம் பாவ புத்திநாதனாக வரனால அந்த ராகுவும் 8 ஆப்ரேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல குரு ராகு அப்படிங்கிற 2 காம்பினேஷன் தான் ஜாதகருக்கு பிரச்சனையை தரப்போகுது இந்த திசையில். இங்கே குரு நின்ற நட்சத்திராதிபதியாகிய சுக்கிரன் அது 3ஆம் பாவ புத்திநாதனத்தானே வந்திருக்கு, அதனால அது லக்கணம் சார்ந்து சுக்கிரனின் காரகம் இந்த திசையில் பாதிக்காதுங்க. அப்போது குரு ப்ளஸ் ராகு அப்படின்ற 2 கிரக காரகம் தான் இந்த திசையில் ஜாதகருக்கு லக்கணம் சார்ந்து பாதிப்பை தரப்போகுது அப்படிங்கிறது பொருள். மேலும் அடுத்தடுத்த காணொளிகளில் இன்னும் ஆழமாக தசாபுத்தி எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.